மாப்பிள என் முட்டாய் நல்லா சப்புடா. நான் சப்புறது இருக்கட்டும் மாமா. அங்க பாரு உன் கையில ஒழுவுது, நீ நல்லா நக்கு. நான் நல்லா தாண்டா சப்புறேன். என் முட்டாய் நல்லா இருக்குதா? அருமையா இருக்குது மாமா. யோ, ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, மாத்தி மாத்தி சப்பிக்கிட்டு இருக்கோம். என்னத்த? குச்சி முட்டாய் உனக்கு வேணுமா? இல்ல நீ சப்பறியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். மாத்தி மாத்தி சப்பறதுக்கு அவன் குச்சி முட்டை அவன் சப்பிட்டு மூடிட்டு போக வேண்டியதானே. அது முடியாது. மாத்தி மாத்தி கிளிக்கிறானுங்க மாத்தி மாத்தி. அது ரொம்ப கஷ்டம், அது முடியவே முடியாது. ஆமா ஆமா. சரி பத்தாது. உங்களால முடியுமோ முடியாதோ, எனக்கு ஒரு கல்யாண சோழி ஒண்ணு இருக்கு, நான் போயிட்டு வரேன், வழி விடுங்க. டாக்டர் அம்மா ஒரே ஒரு நிமிஷம். என்ன? நேத்து நானும் மாமனும் ராவா சரக்கு அடிச்சோமா, அதனால அவரு கொஞ்சம் கடம் உடனே எரியுது. அதுக்கு ஏதாவது வைத்தியம் இருந்தா சொல்லிட்டு போ. நீ என்ன பண்ற தெரியுமா? பூண்டுல இதுல பூண்டுலடா கூமுட்ட மண்டையா, காது வேற மாதிரி கேட்டுச்சு. கேக்கும் கேக்கும். பூண்டுல 2 சொட்டு தேன் விட்டு நல்லா வெறும் வயித்துல நக்கிட்டு படு, எல்லாம் சரியா போயிடும். சரியா? வெறும் வயிற்று நக்கி காட்டு. அட எடுபட்ட நாயே, அது இல்லையா, வெறும் வயித்துலனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஓ அதான் வருவா. ஆமா சரி சரி, நான் வெறும் வயிற்றுல நக்கிக்கிறேன். சரி கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன். நவரு ஒரு நிமிஷம் இல்ல, உனக்கு என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். அவனுக்கு வரும்போது உனக்கு வராம இருக்குமா சொல்லு. இந்த கல்யாணம் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் நைட்டு சொல்றாங்கல்ல, அதுல பொண்ணு மாப்பிள்ளையும் என்னதான் பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் எனக்கு விளக்கமா விரிவா சொல்லிட்டு போ. இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் விளக்கமா சொல்லுமா. சரி சொல்ற கேட்டு சொல்லு 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 சீக்கிரம் சொல்லு. என்ன ஆர்வமா இருக்கிறான் பாரு. அத சப்பர சின்ன பையன். சரிங்க வா. மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட அங்க போ. ராத்திரி முதலிரவு வைப்பாங்கல்ல, ஆமா, அதுல பையன்கிட்ட உலக்கைய கொடுத்து போய் ரூம்ல விட்டுருவாங்க. சரி. அதுக்கப்புறம் பொண்ணுகிட்ட உரல் இருக்குல்ல, ஆமா, நல்லா குளியா இருக்கிறத பார்த்து ஆமா பொண்ணுகிட்ட கொடுத்து ரூம்ல தள்ளிடுவாங்க. அப்புறம் அப்புறம் என்ன வேக்கானவா கேக்குறான் பாரு. அப்புறம் 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 சொல்லி தொலைகிறான். அப்புறம் பொண்ணு போய் உக்காந்துருமா, உலக்கை காட்ட வரல, அவன் இவ்வளோ பெரிய உலக்கைய வச்சு டக்கு டக்கு டக்குன்னு குத்துவான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் தான் சொல்லணுமா? சொல்லு. சரி இப்படி பண்ணாத, எனக்கு பயமா இருக்குது. அதுக்கப்புறம் அவனால சொல்லும் போதே என்னால தாங்க முடியலையே. முடியாதுடி, இழுத்து வச்சு கட் பண்ணிடுவேன். நாக்க கம்ம நிக்கணும். நீ பாரு, சொட்டு டொக்கு டொக்குன்னு குத்துவானா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல எனர்ஜி வந்ததும் வேகமா டொக்கு டொக்கு டொக்குன்னு குட்டுவான். அதான் ஃபர்ஸ்ட் நைட். போதுமா? இவ்வளவுதானா? டேய் அவன் கொஞ்சம் மாப்ள வாடா. எங்கடா போறானுங்க? வரானுங்க போறானுங்க, ஒண்ணும் புரியல. ஐயோ இவன் சைஸுக்கு இதை தூக்கிட்டு வரானே அப்பா. அவன் கூப்பிடுறான் என்னைய. உலக்கையை தூக்கிட்டு வந்துட்டான். எங்க நீ போய் உன் உரலை எடுத்துட்டு வா, குத்தி பாத்துருவான். யோ இதெல்லாம் தப்பே வேண்டாம் சொன்னா கேளு. உலக்கையே கையில் எடுத்தாச்சு, இன்னைக்கு குத்தாம விடுறது இல்ல. நீ போய் உன் உரலை எடுத்தா. இங்க வா இங்க வா. உங்களை விட உங்க கையில இருக்கிற உலக்கைய பார்த்தா பயமா இருக்குதா? உங்க உலக்கைக்கு ஒரு கும்பிடு, தாயா உனக்கு ஒரு கும்பிடு, என்ன ஆளை விடு. கொஞ்ச நேரம் குத்திட்டு போலாம். உனக்கு பிடிச்சிருந்தா நீ கட்டிக்கோ, உனக்கு பிடிச்சிருந்தா நீ கட்டிக்கோ, உனக்கு பிடிச்சிருந்தா நீ கட்டிக்கோ. என்னடா சரவணா, ஏதோ அர்ஜென்ட்டாக தான் பேசணுன்னு? சேகர், என்னடா விஷயம்? டேய் அது ஒன்றும் இல்லடா. அன்னைக்கு உனக்கு ஒரு பொண்ணு பார்க்க போயிருந்தோம்ல, அன்னைக்கு அப்போ அந்த பொண்ணுக்கு ஆதரவாக நான் பேசும்போது உனக்கு பிடிச்சிருந்தா நீ கட்டிக்க அப்படின்னு ஒப்பா சொன்ன அந்த வார்த்தை என் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுதுடா. நம்ம ஏன் அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட தோணுதுடா. அதை பேசுறதுக்கு தான் உன்னை வர சொன்னேன்.
டேய், உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துறாத. அது வாழ்க்கைக்கு பின்னாடி ரொம்ப சிக்கலாயிரும்டா. இல்லடா சேகர், இல்லை, நான் உணர்ச்சி வசப்பட்டு அந்த முடிவு எடுக்கல. அமர உட்காந்து யோசனை பண்ணி தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். டேய், நீயோ அப்பா அம்மா இல்லாமல் அனாதையா இருந்துட்ட. திடீர்னு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வேலை இல்லாமல் எப்படா அந்த பொண்ணை காப்பாற்றுவ? ஏன்டா சேகர், எனக்குன்னு நீ இல்லையா? டேய், நான் இருக்கேன்டா. இருந்தாலும் எனக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்குதுன்னா அந்த பொண்ணுக்கும் உனக்கும் அந்த கடவுள் ஏதோ ஒரு முடிச்சு போடுறான்னு அர்த்தம்டா. முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட பேசு, பழகு, அந்த பாசத்தை காட்டு. அந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிச்சிருந்துன்னா சரவணா, அவள் தான்டா உன் மனைவி. இது யாராலையும் தடுக்க முடியாது. சரிடா சேகர், நீ சொன்ன மாதிரியே அந்த பொண்ணுகிட்ட பேசி பழகி பார்க்குறேன். டேய் சேகர், இப்போதான் என் மனசுக்குள்ள இருக்கிற குழப்பெல்லாம் நீங்கி என் மனசு கொஞ்சம் தெளிவடைஞ்சிருக்குது. கண்டிப்பாக அந்த பொண்ணுகிட்ட நான் பேசி பார்க்குறேன்டா. சரி, வாடா போலாம். சரிடா, வாடா. மச்சான், மச்சான், கார்மேகம், என்ன மச்சான், விரோதி வீடு தேடி வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? விதி முடிச்சு போடணும்னு நினச்சி வீராப்பா வாழ்றதோட உறவு முறையோட ஒன்றா சேர்ந்து வாழலாம்னு நினச்சி தான் உங்கள் வீட்டு வாசப்படி ஏறி வந்திருக்கேன் மச்சான். மாமா, அப்பா என்னமோ உங்க மேல கோபமா இருந்தது என்னமோ உண்மைதான். நான் எடுத்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டேன் மாமா. ஏன் மாமா, தாய் தான் இல்ல, எனக்கு தாய்க்கு தாயா இருக்க வேண்டிய நீங்களே என்ன விட்டுட்டீங்களே மாமா. எங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் தான் பகை. நான் என்ன மாமா பாவம் செஞ்சேன்? என்ன ஒரு தடவையாவது வந்து பார்க்கணும் உங்களுக்கு தோணலையா? இல்ல நான் செத்துட்டேன்னு நினைச்சீங்களா? மாப்பிள அப்படிலாம் இல்லை மாப்பிள. உங்க அப்பா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஆவேசமாக பேசணுச்சு. இத்தனை நாளா ஒட்டும் இல்லாமல் உறவு இல்லாமல் இருந்துட்டேன் மாப்பிள. என்னை மன்னிச்சிரு மாப்பிள. மச்சான், அப்போ ஏதோ ஆத்திரத்தில் பேசிட்டேன். அதை எல்லாமே நான் மறந்துட்டேன். எப்படியோ என் பையனை நல்லபடியாக வளர்த்தா போதுன்னா நான் என் கோவத்தை எல்லாமே விட்டுட்டேன். காலம் எங்கேயோ போயிருச்சு மச்சான். ஆமாம், நம்ம குழந்தைங்களும் நேரம் பெருசாக இருப்பாங்கல்ல, எங்கே மச்சாங்க? இந்த இருக்காங்க கார்மேகம், கூட்டிகிட்டு வந்துடுற கார்மேகம். மீனாட்சி, வாங்கண்ணா. மீனாட்சி, என் நண்பன் வந்துட்டான், கார்மேகம் வந்துட்டான், என் தங்கச்சி பையன் வந்துட்டான். எனக்கு இனிமே எந்த கஷ்டமுமே இல்லை, எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அண்ணா, நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கம்மா. என்னம்மா ஆச்சரியமா பார்க்குற? உன் அத்தை புருஷன், உன் அத்தை பையன். வணக்கங்க. வணக்கம்மா. மச்சான், என்ன மச்சான் அது? என்ன அது? எல்லாம் என் தலையெழுத்து. எதை கார்மேக சொல்றது? இவளை பொண்ணு பார்க்க வந்தவங்கெல்லாம் இவளோட குறைய பார்த்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ சொத்து பத்து இருந்தும் என்ன பிரயோஜனம்? இவளை கல்யாணம் பண்ணிக்க ஒருத்தங்க கூட முன் வரலையே. அடா, ஏன் மச்சான் இதுக்கு போய் நீ கவலைப்படுற? நான் இருக்கேன் மச்சான். அடுத்த வேணா குறைய பார்த்துட்டு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு போகலாம். என் பையன் சிங்கக்குட்டி மாதிரி இருக்கிறான். கட்டா தாலினா கட்டிட்டு போகிறான். கார்மேகம், நீங்கள் நிஜமாவா சொல்கிறீங்க? அடா, நிஜம்தான் மாமா. மச்சான், நீங்கள் போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள்லாம் செய்யுங்க. மற்றெல்லாம் என் பையன் பார்த்துக்குவான். ஆமா மாமா, உங்களுக்கு ஒரு கஷ்டமானா இனிமே அது எங்க கஷ்டம் மாதிரி. நீங்க எப்ப தாலி கட்ட சொல்றீங்களோ அப்பவே நான் தாலி கட்ட தயாராகிறேன் மாமா. ஆமாங்க, கடவுளாக பார்த்து தான் இவங்களை இங்கே அமுச்சு வச்சுருக்காங்க. இனிமே
நம்ம பொண்ணை பத்தின கவலையே நம்மளுக்கு வேண்டாம். மீனாட்சி சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்கியா? போய் விடக்கோலி அடிச்சு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு, அவங்க சாப்பிட்டு போகட்டும். அட அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மச்சான், கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும். சம்மந்தி கடை விழுறது இன்னைக்கு தடபுடலாம் உட்காந்து சாப்பிடுவோம். நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும் கார்மேகம். வாங்க. என்ன உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன் அப்படி கேட்குற? இல்ல, இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே என்னோட நிலைமையை பார்த்து வேண்டான்னு தான் போயிருக்காங்க. ஆனா நீங்க தான் முதல் முறையா என்னை கட்டிக்கிறேன்னு சொல்றீங்க. இதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? இந்த சந்தோஷமெல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் டபுளா என்ன சொல்ல வந்தேன்? சி போங்க. விஜய், என் தங்கச்சி எல்லாத்தையும் சொன்னா. நீங்கள் காலேஜில் ஒன்றா படித்தது, ஒருத்தர் விரும்பினது எல்லாமே எனக்கு தெரியும். அவளுடைய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். தாய் இல்லாத பொண்ணுன்னு நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். எனக்கும் அவளுக்கும் சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை. அதனால எனக்கு ஒரு புதுசாக ஒரு சொந்தம் கிடைக்க நினைக்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, உங்கள் அப்பா அம்மாவை ஒரு நல்ல நாளாக கூட்டிகிட்டு வந்து பொண்ணு கேட்டா அடுத்த முகூர்த்தத்தை கல்யாணத்தை வச்சுக்கலாம். சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து என்னால் பொண்ணு கேட்க முடியாது. ஏ விஜய்? ஏன்னா அவங்க 2 பேரும் இப்போ உயிரோடு இல்லை. ஒரு விபத்தில் அவங்க செத்துட்டாங்க. சாரி விஜய், நாங்கள் தான் யாரும் இல்லாத அனாதைன்னு நினச்சோம்னா என் தங்கச்சி போகிற இடமாவது சொந்த பந்தத்தோட மாமனார் மாமியோட வாழ்க்கை அமையும்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் ஒரு அனாதைக்கு ஒரு அனாதை தான் ஆறுதல்ன்ட்டு இந்த கடவுளை அமைச்சு வச்சிருக்கிறான். உங்கள் சந்தோஷம் தான் எனக்கும் சந்தோஷம். அதனால் இன்னையிலேருந்து என் கல்யாண வேலையை உங்கள் கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறேன். என்னம்மா நந்தினி, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்ண்ணா. விஜய், நான் சொல்லல, என் அண்ணன் என்னோட பேச்சுக்கு மாற என்னைக்குமே நடந்ததில்லை. எப்பவும் ஓகே தான் சொல்லுவாரு. விஜய், என்ன நந்தினி, என்னோட வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத. அவங்க இருந்தா என்ன செத்தா என்ன? நந்தினி, இனிமேல் எனக்கு நீ தான் முக்கியம். நல்ல வேலை அண்ணா, நீங்க ஏதோ வெளியில கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, மறந்துட்டீங்க. சரிம்மா, எனக்கு சாரி மாப்பிள்ள, நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் உங்கள் கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு வரேன். அண்ணா, நிச்சயதார்த்தம் நடக்க போகிற இந்த நேரத்தில் திடீர்னு ஏதோ பேசணும்னா என்னண்ணா? அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. துரசிங்க மாமா கிட்ட மச்சாங்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி சொல்கிறான், என்னன்னு தெரியல. ஏடா துரசிங்க, இந்த நேரத்தில் நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னடா பேசுறது இருக்கு? அதுவும் இல்லாமல் மாமா வீட்டுக்கு சொந்த பந்தமெல்லாம் வந்திருக்கிறாங்க. பேசுறாண்டா, அப்புறம் பேசிக்கலாம்பா. இருக்குப்பா மாமா. எங்க அப்பா அன்னைக்கு எங்க அம்மாவை கூட்டி போய் கல்யாணம் பண்ணும்போது அவர் ஒரு பரம ஏழை. அன்னைக்கு அவர் ஏழையா இருந்ததுனால எங்க அம்மா பிரசவ வலியால துடிச்சாங்க. அப்ப அவர் உங்களை தேடி வந்தாரு. ஆனா நீங்க பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு அவருக்கு உங்களால உதவி செய்ய முடியல. அதனால எங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. அதனால எங்க அம்மாவுக்கு வந்த நிலைமை என் பொண்டாட்டிக்கும் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு அவளுக்கு ஏதாச்சும்னா எங்க அப்பா மாதிரி
அடுத்தவன்ட்ட போய் கெஞ்ச முடியாது. அதனால உங்க பிள்ளைக்கு சேர வேண்டிய சொத்து பத்து, வீடு வாசல், தோட்டம் தரவ எல்லா சொத்து பத்திரத்தையும் நிச்சய தட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். இல்ல நிச்சயத்தோட நின்னு போயிடும். இந்த சொத்தை உங்க சொத்தை ஆசைப்பட்டு கேட்கறேன்னு நினைக்காதீங்க. என் பொண்டாட்டியோட வாழ்க்கைக்கு நான் தானே ஒரு புருஷனா பாதுகாப்பா இருக்கணும். டேய் துரசிங்க, ஏன்டா சொத்து சொத்துன்னு அழையிறா? இவரை பொண்டை கட்டிக்கிட்டா சொத்து புறா உனக்கு தான்டா. அப்பா அது வெறும் வாய்மொழி வார்த்தை. அந்த வார்த்தையை நம்பி என் வாழ்க்கையா நான் வீணடிக்க விரும்பல. அவரோட அத்தனை சொத்தும் என் பேருக்கு ரெஜிஸ்டர் ஆன அடுத்த நிமிஷமே நீங்க தாராளமா பத்திரிக்கை அடிக்கலாம். டேய் என்னடா எப்ப பாரு சொத்து சொத்துன்னு குதிக்கிறா? இனிமேல சொத்தை பத்தி பேச நானே உன்னை கொன்னுவேன். கார்மேகம், அவரை எதுவும் சொல்லாதப்பா. அவரு சரியா தான்பா பேசுறாரு. எத்தனையோ பேர் பொண்ணு பார்க்க வந்தப்போ அவளோட குறையை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. யாருமே கல்யாணம் பண்ணிக்க முன் வரல. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தெய்வமாக வந்து என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொன்னார். அவரு தெய்வமாக எனக்கு தெரிகிறாரப்பா. நான் கொடுக்குற நிச்சயதார்த்த தாம்பூல தட்டத்தில் என்னோட சொத்து பத்திரம் இருக்கும்பா. அப்புறம் என்னடா மாமனே சொல்லிட்டாரு, நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணு முன்னாடி போய் உக்காரு. மச்சான், அவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு கேட்டிருக்க மாட்டான். உங்கள் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக தான் கேட்டிருப்பான். நீங்கள் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க, நான் வரேன். என்னங்க இதெல்லாம் எல்லாத்தையும் அவங்களுக்கே கொடுத்துட்டா நம்ம பையனோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? மீனாட்சி, நம்மளை நம்பாம போன அந்த பிள்ளையோட வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்கிற. ஆனால் நான் நம்மளையே நம்பி இருக்கிற நம்ம பொண்ணோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறேன். மீனாட்சி யோசிக்கிறேன். மீனாட்சி, போய் பீரோவில் இருக்கிற பத்திரத்தை எடுத்துட்டு வா. மீனாட்சி, ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாம் வரமுறை வந்தாச்சு. தாராளமா நீங்க பத்திரிக்கை படிக்கலாம். ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பகவதியம்மன் துணை நாமக்கல் மாவட்டம் ஆண்டிப்பட்டிபுதூர் கிராமத்தில் வசிக்கும் விஸ்வநாதன் மகள் செல்வி அபிராமியை அதே கிராமத்தில் வசிக்கும் திரு கார்மேகம் அவர்களின் ஒரே மகன் செல்வன் துரைசிங்கத்திற்கும் திருமணம் செய்வதாக பெரியோர்கள் முன்னிலையில் நிச்சயம் செய்யப்பட்ட இவர்களின் திருமணம் வருகின்ற மாசி மாதம் 18ஆம் தேதி வள்ளிபுரம் ஈஸ்வரம் சன்னதியில் காலை 6 மணிக்கு முகூர்த்தம் நடக்க நேரம் குறித்து கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் என்ன, 2 பேரும் தட்டை மாற்றிக்கலாம்ல? தாராளமாக மாற்றிக்கலாம்.
ஏப்பா ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க எல்லாம் நிச்சயதார்த்தத்தில் கலந்துக்கிட்டீங்க. எல்லாருமே கல்யாணத்தில் கலந்துக்கணும். இருந்து எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். இது ஊர் தர்மகர்தா முறையில் நான் தெரிவிச்சுக்கிறேன். காலையில் டிஃபன் சாப்பிடலாம், எல்லாம் போயிடாதீங்க, இருங்க எல்லாம் சாப்பிடுவோம். நன்றி, வணக்கம். இப்போ நடந்தது கனவா இல்லை நினைவான்னு கூட எனக்கு தெரியலைங்க. இப்படி ஊர் கூடி நம்மளோட நிச்சயதார்த்தம் நடக்கணும் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலைங்க. இப்போ என் மனசு சந்தோஷத்தில் எப்படி மிதக்குது தெரியுங்களா? அது என்னால் வார்த்தையால் சொல்ல முடியலைங்க. ஆமாங்க, ஏன் கூட பிறந்த தம்பியே என் வாழ்க்கை மேலே அக்கறை இல்லாம எங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். ஆனா நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு முன் வந்திருக்கீங்களே, நீங்க தாங்க எனக்கு தெய்வம். நீங்க தான். சரி வாங்க வந்து சாப்பிடுங்க. ஏன் சுயரூபம் தெரியாமா? ஏன் காலில் விழுந்த கண்ணீர் விட்டுட்டு போற? உங்க சொத்தியெல்லாம் என் பேருக்கு மாத்தி எழுதிட்டு உங்க குடும்பத்தை எங்க நிறுத்தின பாருடு. ஏய் நந்தினி, இங்க வா. என்ன நந்தினி, முதலிரவுனா நான் என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்னடானா பாலை கொண்டாந்து கொடுத்துட்டு எனக்கு சரிசமமா கட்டல் வந்து வந்து உட்காந்துக்கிட்ட. நீ என்ன கற்பனை பண்ணி வச்சிருந்த? அது ஒன்றும் இல்லை நந்தினி, மாப்பிள்ளை நான் தவிப்போட கட்டல்ல உட்காந்துருப்பனா, நீ தயக்கத்தோட கை நடுங்க பால் சும்மா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு என் காலில் விழுவ. நான் உன்னை அப்படியே தொட்டு எழுப்பி விட்டு பாலை குடிச்சிட்டு மீதி பாலை உங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த மீதி பாலை நீ குடிச்சிட்டு நான் விளக்கணிக்கலாமான்னு நான் உங்ககிட்ட கேட்க, நீ பயத்தில் விரலை தொடும்போது அந்த விரல் தொடர சத்தம் சினுங்கிறத கேட்கும்போது
அந்த சத்தத்தை ரசிக்கலான்னு நான் எவ்வளோ கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி சப்புன்னு ஆகிப்போச்சு. ஐயோ, அப்போ நிறைய சினிமா படம் பார்ப்பேன். சினிமா படத்தில் வர மாதிரியே நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? ம். அப்போ நிஜத்துல இங்க பாரு, காட்டுல புலி மான வேட்டையாடும், ஆனா கட்டில்ல புளிய மான் தான் வேட்டையாடும். பொறுத்திருந்து பாரு, உனக்கே புரியும். புரியல. புரியலையா? உள்ளவா சொல்றேன். மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. அம்மம்மா பொன்னாயிவ, அப்பப்பா பொல்லாதவ. அம்மம்மா பொன்னாயிவ, அப்பப்பா பொல்லாதவ. ஆழமானவ, துணி எடுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ. கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. தீ வந்து இங்கே பத்துது இப்போது. என்ன பண்ண ஏது பண்ண தண்ணி ஊத்து தப்பேது. கள்ள பார்வை பார்த்து கதையை ரசிக்க கண்ணு ரெண்டும் துடிக்கிறது. மனசு கொஞ்சம் மட்டுப்படுத்து, என்னையும் கொஞ்சம் கட்டுப்படுத்து. மனசு கொஞ்சம் மட்டுப்படுத்து, என்னையும் கொஞ்சம் கட்டுப்படுத்து. மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. சேவல் வந்து சுத்தும் போது சேராத கோழி, ஆவல் வந்து சேரும் போது தாங்காது தோழி. காலு பட்டா குத்தமின்னு ஊருக்குள்ள கேட்டேனே, காலு பட்டா சொர்க்கம்னு கட்டில் மேல பார்த்தேனே. காமன் போட்ட கணக்கு பாக்கி இருக்கு, கண் திறந்து பாப்போமா. கடிக்குதடி கட்ட எறும்பு, துடிக்குதடி பொட்ட கரும்பு. கடிக்குதடி கட்ட எறும்பு, துடிக்குதடி பொட்ட கரும்பு. ஐயோ மூடிக்கோ மூடி
மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ அம்மம்மா பொன்னாயிவ அப்பப்பப்பா பொல்லாதவ அம்மம்மா பொன்னாயிவ அப்பப்பா பொல்லாதவ ஆழமானவ துணி எடுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ ஐயோ சாமி வயித்த பசி தாங்க முடியல. இப்ப உள்ள ஏதாவது போட்டே ஆகணும். இந்த சாப்பாடு வாங்க போனது ஆமை கொஞ்சம் நாய் வேற இன்னும் காணா. தங்கத்தை கூட காணாமே. ஓ தங்கம் வந்துட்டியா? ஆமா ஆமா குஞ்சு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? லூசு, ஆமை கொஞ்சம் அங்க நான் தான் நல்ல பாம்பு. இல்லையா எனக்கு அந்த ஆள் நினப்பாவே இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கட்டையா கூடையா இருக்கீங்களா? யாருன்னு தெரிய அவன் மாட்டேங்குது. சொட்டையா இருப்பான். சொட்டையா இருப்பானா? ஆமா. அதனால சொட்டையா இருந்தேன்னு ஆமா அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ட்ரெஸ் கும்முன்னு அப்படியே தூக்குது? இங்க வாயேன். ஆ? ஒரு இழிச்ச வாயன் ஒருத்தன் கிடைச்சானா அவனுக்கு வைத்தியம் பண்ணி நல்லா ஒரு காசு வசூல் பண்ணனா சரி எத்தனை நாளைக்கு புடவை கட்டுறது ஒரு நாளைக்கு இது போட்டு பார்க்கலாமேன்னு போட்டு பார்த்தேன். என்னென்னமோ பண்ணுது. சரி சரி, ஏன் ஒரு வயித்த மாதிரியா வேற இருக்க? பசிக்குது எனக்கு. ஏதாவது சாப்பாடு இருந்தா கூட. ஐயோ இன்னைக்கு மாதிரி நான் சாப்பாடு எதுவுமே செய்யலையே. ஒண்ணு பண்ணலாமா? வேணா பால் குடிக்கிறியா? பாலா? ஆ. ஐயோ இங்க பால் குடிச்சுனா அப்புறம் இங்க இருக்கிற எல்லாரும் வந்து எனக்கு வேணும் ஓடியாந்துருவாங்க. அப்புறம் உன்னால எல்லாத்துக்கும் பால் கொடுக்க முடியாது. வேணா உள்ள வந்து குடு, நான் அப்புறமா குடிக்கிறேன். நல்ல பாம்பே அப்புறம் படம் எடுக்க எல்லாம் பண்ணிடுவேன் பாத்துக்கோ. நான் சொல்றேன் அந்த பால் இல்ல மாட்டு பால் குடிக்கிறியான்னு கேட்டேன். மாட்டு பாலா? அது அப்புறமா குடிச்சிக்கிறேன் போ. சரி வேற? ஆமா உன்ன முதுகுல பெரிய சைஸ்ல மாங்காய் மச்சம் ஒன்று இருக்குது தானே? அட சண்டால பாவி நீ எப்படா பார்த்த? அன்னைக்கு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தியா? ஆமா. அப்படி எட்டி பார்த்தேன். ஓ ஹைட்டுக்கு எட்டி பார்த்துருக்க மாட்டேன். நான் அந்த ஸ்டூல் போட்டு பார்த்துருப்பேன். போய் சொன்னா மிதிச்சு போடுவேன். சரி மச்சம் மட்டும் தான் பாத்தியா? அது மட்டும் தான் தெரிஞ்சுது. ஏய், சரி வா. உனக்கு வேற எங்கெங்கெல்லாம் மச்சம் இருக்கு? வேற நிறைய மச்சம் இருக்கு காட்டுட்டுமா? காட்டு நான் கொஞ்சம் பார்க்கறேன். இங்க வேண்டாம் எல்லாம் இருக்காங்க வா உள்ள போலாம். உள்ள போயா? அப்புறம் போலாம் வா. சரியா போச்சு. போ. ஐயோ நான் முழுசா பார்த்துட்டலே. அடா தங்கத்துக்கு எங்கெங்கெல்லாம் மச்சான் அப்படியே. அப்பா ஒரே கிளுகிளுப்பா இருக்குது. தங்கம் ஏயா மச்சம் இருக்கிற இடமெல்லாம் படு பயங்கரமா இருக்குது. அப்படியே என்னது தாங்க முடியல. ஆடுண்டி ஆடும் அடக்கி வைய அப்புறம் அவ்வளவுதான். சரி எனக்கு போர் அடிக்குது நம்ம ஏதாவது விளையாடலாமா? அப்பா அம்மா விளையாடலாமா? இவனுக்கு எப்ப பாரு போடுறது குத்துறது பொழக்கிறது அப்பா அம்மா விளையாட்டு இதே நினப்புதான். அதுதான் தங்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஐயோ நீ இருக்கிற ஸ்பீடை பார்த்தா அதெல்லாம் வேண்டாம் நம்ம வேற ஏதாவது விளையாடலாம். அப்படின்னா பிடிச்சி விளையாடலாமா? எத்தனை தடவை உடத்தியே வராதாட்டு இருக்கு. வேற பிடிக்கிறது கடிக்கிறது இதெல்லாம் வேணாம். ஓடி பிடிச்சி விளையாடலாமா? ஓடி பிடிச்சா? அப்ப நீ ஓடுற நான் ஓட்டா? இல்ல நான் துரத்துறேன் நீ ஓடு. நான் ஓட்டா? சரி நான் ஒரு துரத்து. வேகமா ஓடணும். பாத்தியா இதுக்கு தான் நான் சொன்னேன். எங்கேயாவது அடிபட்டுரும் வேண்டான்னு சொன்னேன் இந்த விளையாட்டு. என்னை தூக்காரு நீ இவன் விழுந்துருவானாட்டு இருக்கு. ஆமா நீ தான் முன்ன 4 வருஷம் முன்னாடி இப்படி இருந்தா இப்படி ஆயிட்ட. சரி எங்க இடுப்புல அடிபட்டுருச்சா? ரொம்ப வலிக்குது. சரி இரு நான் போய் எண்ணெய் எடுத்து வந்து நீ விட்டா. இருக்கா என்ன? இந்தா எடுத்து ஒரே. யோ எங்க கடைக்கா வாங்க போற? வீட்ல எண்ணெய் இருக்கு போய் எடுத்துட்டு வா போ. இரு நான் எடுத்து வரேன். இவன் கடையில போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள எனக்கு பாதி ஐயோ அதுக்குள்ள வந்துட்டா. தேய்க்கிறதுனா ஸ்பீடா இருக்கிறான் பாத்துக்கோங்க. எந்த இடத்துல உலகி சொல்ல? யோ மெதுவாயா. யோ போயா. அம்மா இடுப்பியே இந்த தேய்க்கிறான் போட்டு. இப்போ எப்படி இருக்குது தங்கம்? அப்படியே தான் இருக்கு வலி. இன்னும் வலி வேற வைத்தியம் தான் சொல்லியா? இன்னொரு வைத்தியம் இருக்கு செய்யலாமா? சொல்லு. கட்டிப்புடி வைத்தியம் இருக்கு பண்ணலாமா? அது பண்ண போயிருமா? சரி பாரு என்ன பாரு. சரி வா பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. அம்மா நான் கை விட்டுட்டு. ஐயோ
ஐயோ வலிக்குது வலிக்குது கட்டிப்பிடியா கட்டிப்பிடியா ஆமா அப்பா இப்ப தெரியாதா ஐயோ நீ கட்டி பிடிச்சா நல்லா இருக்குது விட்டு போனாதான் வலிக்குது ஒன்று பண்றியா எனக்கு வேற தூக்கம் வர மாதிரி இருக்கு நான் தூங்குறேன் அதற்கு நீ என்ன கட்டி பிடிச்சிட்டே இருக்கியா கோழியே குனிஞ்சு நிற்கும் போது சேவல் சும்மாவா இருக்கும் சொட்ட சொட்ட talk me talk me Hey my dear மச்சான் நீ மனச வச்சா நம்ம ஒரு சிக்கலா நெஞ்சு ஜிகு ஜிகுதா my dear ராணி என் ட்ரீம்ல வாணி நம்ம ஒண்ணா சேர ஃபயர் பத்திக்கிருச்சா நம்ம பீச் பக்கம் போத்தா ஒரு டப்பா குத்து வேஸ்டா நீ என் கூடைய ரவுடி பேபி you're my only girlfriend I'll give you 2 gender we'll make
ஞாபகம் இருக்குங்களா? அன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு உங்களை பொண்ணு பார்க்க வந்தோமே, அன்னைக்கு என் ஃப்ரெண்டோட அப்பா பேசுனதை கேட்டுட்டு உங்கள் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கோம். அவங்க சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. பரவாயில்ல விடுங்க. அவர் என்ன புதுசாக பேசினாரு? நான் கேட்டு கேட்டு பழகி போன வார்த்தை தானே அவரும் பேசியிருக்காரு. இதெல்லாம் கூட என்னால் தாங்கிக்க முடியுங்க. ஆனால் எங்கள் அப்பாவால் தான் இந்த வார்த்தையெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. என் கூட பிறந்த தம்பியே என் வாழ்க்கை மேலே அக்கறை இல்லாமல் எங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான். நான் மற்றவங்கள சிலச்சிக்கிறதுல என்னங்க இருக்கு? கவலைப்படாதீங்க. உங்கள் மன்னன் உங்களோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த பூமியில் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒருத்தன் தேடி வருவாங்க. வந்திருக்காருங்க, என்ன தேடி வந்திருக்காரு. என் சொந்த அத்தை பையன் எனக்கு வாழ்க்கை கொடுக்க முன் வந்திருக்காரு. ஆமாங்க, அடுத்த வாரம் எனக்கும் அவருக்கும் கல்யாணம். கண்டிப்பாக நீங்களும் கல்யாணத்துக்கு வரணும், சரிங்களா? இந்தாங்க கல்யாண பத்திரிக்கை. மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க, எதிர்பார்த்துட்டு இருப்பேன். சரி வரேங்க. என்னடா சரவணா, பத்திரிக்கையை வச்சுக்கிட்டு எதையோ இழந்த மாதிரி இருக்க? டேய், இதுக்கு ஏன்டா நீ போய் எதையோ இழந்த மாதிரி இருக்க? அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் நினச்சேன். அது நடந்துருச்சு. சந்தோஷப்படுறத விட்டு நீ எதையோ போய் இழந்த மாதிரி இருக்க. டேய், சந்தோஷப்பட முடியலடா. ஏன்னா அவ தான் என் மனைவின்னு என் மனசுக்குள்ள ஒரு கோட்டையே கட்டி வச்சிருந்தேன்டா. டேய் டேய், முடிவு பண்ணுறது நீ இல்லைடா, அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டான். கல்யாணத்துக்கு போனோமா, வயிறு மொய்ய வச்சோமா, வயிறு முட்டை சாப்பிட்டோமான்னு வராமல் அதை இதையும் போட்டு குழப்பிட்டு இருக்க. வாடா. அப்பா அப்பா, துரசிங்க, போன காரியம் என்னப்பாச்சு? அப்பா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுப்பா. எல்லா சொத்தையும் என் பேருக்கு மாதிரி எழுதிட்டேப்பா. இனிமே சொன்னாத பல்ல புடுங்கின பாம்புப்பா. நம்ம எப்படி எல்லாம் ஆட்டி வைக்கலாமோ அப்படியெல்லாம் ஆட்டி வைக்கலாமா? துரசிங்க, அவனை பிச்சைக்காரனை ஆக்கிற லட்சியத்தில் வேணா நாம் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் நான் போட்ட சபத்தில் ஜெயிக்கணும். நான் எப்படி அவன் காலை பிடிச்சி கெஞ்சி அழுதேனோ அதே மாதிரி அவனும் என் காலை பிடிச்சி கெஞ்சி அழ வைக்கணும். அப்பதான் உங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையும். என்னோட தாயை பறிச்சு தாய்ப்பால் இல்லாம தாலாட்டும் கேட்காம துவைக்க விட்டு விவசாயம் பண்ண சித்திரவதை செய்வேன், சீரழிப்பேன், கலங்கத சுமத்துவேன், ஏன் கண்ணீர் கூட விட வைப்பேன். இதுவரைக்கும் மாப்பிள்ளையே அமையல இருந்த அந்த விசுவநாதன் எதுக்குடா இப்படி ஒரு மாப்பிள்ளை வீட்டு தேடி வந்தாங்கன்னு வேதனைக்கு ஆளாக்குவேன். துரசிங்கம், அவசரப்படாத. இனிமே நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும். அந்த விசுவநாதன் கல்யாண நாள் வரைக்கும் தான் சந்தோஷமா இருப்பான்.
அந்த கல்யாண நாளிலிருந்து இந்த கார்மேகத்தை விஸ்வரூபத்தை பார்க்க போறேன்டா. அப்பா இதையே திரும்ப திரும்ப பேசனால நம்ம கோபம் தான் அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம இது கோபப்படுற நேரம்ல வா, குமரி பொண்ணுங்களோட கொஞ்சி விளையாடுற நேரம் பா. வாங்க போலாம். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் ஆடி பாடலாம், பல ஜோடி சேரலாம். மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. முத்துரதம் போலே சுத்தி வரும் பெண்கள் முத்தமழை தேனாக வந்தவரை லாபம் கொண்டவரை மோகம் உள்ளவரை நீயாடு. ஆஹா பெண்கள் 4 வகை இன்பம் 100 வகை பாவா. ஆஹா பெண்கள் 4 வகை இன்பம் 100 வகை வா. தினம் நீயே செண்டாகவே அங்கு நான் தான் பண்டாகவே. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா. தினம் ஆடி பாடலாம், பல ஜோடி சேரலாம். மரம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா. என்ன சுகம் தேவை, எந்த விதம் தேவை சொல்லித்தர நான் உண்டு. பள்ளியிலே கொஞ்சம் பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளித்தர நீயுண்டு. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா. தினம் நீயே செண்டாகவே அங்கு நான் தான் பண்டாகவே. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் ஆடி பாடலாம், பல ஜோடி சேரலாம். மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. வா வா வா. அண்ணா இன்னும் ஆஃபீஸ் கிளம்பலையா?
கிளம்பணுமா மாப்பிள்ள? மாப்பிள்ள இந்தாங்க, இது லேபர் ஃபைலு, இது ப்ரொடக்ஷன் ஃபைலு, இது அக்கௌண்ட் ஃபைலு. சிவா, இதை எங்கிட்ட கொடுக்குறீங்க? உங்கள்கிட்ட கொடுக்காத பண்ண யார்கிட்ட கொடுக்குறது மாப்பிள்ள? நம்ம மேலே இந்த கம்பெனிக்கு ஆளினார் எல்லாம் நீங்கள் தான். சிவா, இவ்வளோ பெரிய பொறுப்பை என்ன நம்பி? எனக்கு நம்பிக்கை இருக்குது மாப்பிள்ள. இங்க பாரு விஜய், என் அண்ணன் ஒரு முடிவு எடுத்தா அது சரியா தான் இருக்கும். நீங்க பயப்படாதீங்க, உங்க பின்னாடி நான் இருக்கேன். அப்புறம் என்ன மாப்பிள்ள, என் தங்கச்சியே சொல்லிட்டா, இந்த சந்தோஷத்தோட வாங்க போய் டிஃபன் சாப்பிட போகலாம். அண்ணா ஒரு நிமிஷம், டிஃபன் சாப்பிட ஹோட்டலுக்கு தான் போகணுமா? அப்போ சமையல்காரன் வர மாட்டானா? எப்படிம்மா வருவான்? எந்த ஒரு வேலைக்காரனை கூட்டு வந்தாலும் நீ அது நோட்டம் இது நோட்டம்னு சொல்லி சொல்லி அவனை எவனை இருக்கிறதுக்கே விட மாட்டேங்கிற. சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ மேலும் வீட்டுக்காரருக்கு நீ தான் சமைச்சு போடணும். சிவா, இப்படி ஒரு தண்டனைய எனக்கு கொடுத்துடாதீங்க. என்னை பார்த்தா பாவமா தெரியல? இங்க பாருங்க, இப்படி ஏதாவது கிண்டல் பண்ணீங்க நிஜமாலுமே என் அண்ணன் சொன்ன மாதிரி உங்களுக்கு சமைச்சு போட்டுருவேன். சிவா, உன் தங்கச்சி சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வேலைக்காரங்க ரெடி பண்ணா ரொம்ப சந்தோஷமா போகுதும். மாப்பிள்ள, நீங்களே பார்த்து பாராட்டுற மாதிரி ஒரு நல்ல ஒரு வேலைக்காரனை நான் கொண்டு வரேன். அண்ணா தண்ணி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஹோட்டல் சாப்பாடு தான். சரிண்ணா, போலாம். அப்பா, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, நாமளும் கோயிலுக்கு ரெடி ஆயிட்டோம். ஆனால் இன்னும் தம்பியை காணுமேப்பா. 1000 தான் சண்டை இருக்கட்டும், இருந்தாலும் அவனை விட்டுட்டு என்னால் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஆமா அபி, ஏதோ கோவத்தில் அவனை அடிச்சிட்டேன். அவன் திடீர்னு வீட்டை விட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா. ஏதோ 2 நாளில் திரும்பிடுவான்னு நினச்சேன். அவன் இன்னும் திரும்பியே வரலாமா. அப்பா, எங்கே இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஒன்றுமே தெரிலமா. அப்பா, ஏப்பா எதுக்காக என் மேலே பாசம் வச்சிங்க? நீங்கள் என் மேலே அளவு கடந்த பாசம் வச்சதுனால தான் இன்னைக்கு தம்பி உங்களை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கான். ஆமா அபி, அவன் ஆம்பளை பையம்மா. அவன் எப்படியும் பொழைச்சிக்குவாமா. அவன் வாழ்க்கையை தேடிக்குவாமா. எனக்கு நீதாம்மா முக்கியம். நீ போகிற இடத்துல எந்தவித குறையும் இல்லாம சந்தோஷமா வாழணும்மா. அதாம்மா இந்த அப்பாவோட ஆசை. சரிப்பா, நீங்க யோசப்பட்ட மாதிரி நான் வாழ்ந்து கட்டுவேன். என்னங்க இது, இன்னைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த நாள் கூட அப்பனும் முன்னையும் புலம்பிக்கிட்டே தான் இருக்கணுமா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டை விட்டு கிளம்பி ஆகணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து அவங்க ரெடி ஆயிட்டாங்களா என்னன்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுங்க. இதா பண்றேன் மீனாட்சி. என்னங்க மீனாட்சி, ஃபோன் பிஸியாகவே இருக்கு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருப்பாங்களாட்டுக்குது. ஏங்க, நேரம் வேற போயிட்டே இருக்கு. நல்ல நேரம் போகிறதுக்குள்ள நம்ம கோயிலுக்கு போய் ஆகணும். அதனால எங்களை கோயிலில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருங்க. சரி சரி மீனாட்சி, நான் உங்களை கோயிலில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே என்ன ஏதுன்னு வரட்டு பார்த்து வந்துடுறேன். சரிங்க. கார்மேகம், கார்மேகம் மச்சான். என்ன கார்மேகம், பொண்ணு வீட்டு சார்பா நாங்கள் எல்லாரும் அங்கே கோயிலில் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். மாப்பிள்ளை வீட்டு சார்பா ஒருத்தரையுமே காணாமே. ஏன் கிளம்பாம இருக்கிறீங்க? சீக்கிரம் கிளம்புக்கு போகலாம். மச்சான், நாங்கள் கல்யாணத்துக்கு வரலான்னா வீட்டை விட்டு கிளம்பணும். ஆனால் வீட்டை விட்டு வெளியே வரும்போது பூனை குறுக்கு போயிடுச்சு.
சரி சகுனம் வேற சரியில்லாம போச்சா, அதனால எதுக்குன்னு வீட்டிலே இருந்துக்கிட்டோம். கார்மேகம், பூனையோட சகுனத்தை பெருசு பண்ணாம என் பிள்ளையோட வாழ்க்கையை பாரு கார்மேகம். மச்சான், உன் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற, அதே மாதிரி தானே என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன். கார்மேகம், என் பொண்ணு அங்கே கோயிலில் மனக்கோலத்தில் காத்துக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் போய் சகுனம் அது இதுன்னு சொல்லி என் பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிறாத கார்மேகம். சகுனம் சரியில்லைன்னா என்ன, ஏதோ பரிகாரம் செஞ்சு அதை சரி செஞ்சுக்கலாம் கார்மேகம். கிளம்பு கார்மேகம், போகலாம். மச்சான், உன்னோட சூழ்நிலை எனக்கு புரியுது. தாலி கட்ட போகிறவன் அவனே வள்ளிங்கும் போது என்னால் என்ன செய்ய முடியும்? வேணும்னா நான் உனக்கு கூப்பிட்றேன், நீ வந்தானா கூட்டி கொண்டு போய் ஜாம் கல்யாணத்தை பண்ணு. நானா மாட்டேங்கிறேன். டே துரசிங்க என்னப்பா? உங்க மாமா வந்திருக்காரு, உங்கள்கிட்ட ஏதோ பேசணுமா, என்னன்னு கேள். மாப்பிள்ள, உங்களுக்காக என் பொண்ணு அங்கே கோயிலில் காத்துக்கிட்டு இருக்கா. உங்கள் அப்பா என்னடான்னா சகுனம் அது இதுன்னு ஏதேதோ சொல்லி வரமாட்டேங்கிறாரு. உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி கோயிலுக்கு கிளம்புங்க மாப்பிள்ள. என்னது? நான் உனக்கு மாப்பிள்ளையா? நான் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினாதான் நான் உனக்கு மாப்பிள்ள. நான் இப்ப உனக்கு ஏமா என்ன புரியலையா? நாங்க உன் வீட்டை தேடி வந்தது, உன் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொன்னது, உன் சொத்தையெல்லாம் என் பேருக்கு மாத்தியது எதுக்குன்னு கேக்குறியா? எல்லாம் உன்னை பழி வாங்கதான். நீ என் அம்மாவோட உயிரோட விளையாடின, ஆனா நான் உன் பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறேன். இன்னையிலிருந்து உன் பொண்ணு நான் தாலி கட்டா ஆளா வெட்டி. கார்மேகம், அன்னைக்கு என் தங்கச்சி மேலே இருந்த கோவத்தில் என்னை தேடி வந்த உன்னை நான் எட்டி உதைச்சிட்டேன். நான் செஞ்சது தப்பு தான் கார்மேகம். அதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. ஒரு பாவம் அறியாத என் பொண்ணை தண்டிச்சிடாத கார்மேகம். வேணா உன் காலை பிடிச்சி கெஞ்சுறேன், என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடு கார்மேகம். இதைத்தாண்டா நான் எதிர்பார்த்தேன். நானும் உன் காலை பிடிச்சி இப்படித்தாண்டா கெஞ்சினேன். நீ அன்னைக்கு மனசு வச்சிருந்தீங்கன்னா நானும் என் பொண்டாட்டியோட இந்த ஊரு முன்னாடி நிம்மதியா வாழ்ந்திருப்பேன்டா. ஆனா பிடிவாத குணத்தால நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தருவில் நின்னேன்டா. அதே மாதிரி உன் குடும்பத்துக்குள்ள பூந்து எல்லாத்தையும் இழந்துட்டு நீயும் நடுத்தருவில் நிக்கணும்தாண்டா திட்டம் போட்டு வீட்டுக்குள்ள புகுந்தேன். உன் மகளுக்கு ஒண்ணுனா உன்னால தாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் உன் மகளோட வாழ்க்கையிலையும் விளையாடும். மனக்கோலத்தில் இருக்கிற உன் பொண்ணு நீ திரும்பி போகும்போது பிணக்கோலத்தில் இருப்பாடா. டேய், அப்ப நீ துடிக்கிற துடிப்ப பார்க்கறதுக்கு கண்டிப்பா நான் வருவேன்டா. இப்ப வெளியே போட நாய. டேய் துரசிங்க, அவனை பிடிச்ச வெளியே தள்ளுறா. அதான் எங்க அப்பாவே சொல்லிட்டாருல, வெளியே போயா வெளியே போயா.
டே துரசிங்கம், இந்த நாளுக்கு தாண்டா இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அப்பா இது பத்தாது, இதுக்கும் மேலையும் பெருசா செய்யணும். வாங்கப்பா சொல்றேன். மீனாட்சி, இப்படி வாசலையே எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்கேன்னு கேட்டா எங்க வீட்டுக்காரரு பார்க்க போயிருக்கான்னு சொல்றேன். அது இல்லைண்ணா, ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. பக்கமாக வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏதோ அவரே வந்துட்டாரு. வாங்க. என்னங்க நீங்க மட்டும் தனியா வரீங்க? அவங்க யாரையுமே காணோம். எங்க அவங்கெல்லாம்? மீனாட்சி, நம்ம மோசம் போயிட்டோம். மீனாட்சி, மோசம் போயிட்டோம். என் தங்கச்சியோட சாவ மனசுல வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி என்னையும் அடிச்சு கேவலப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. மீனாட்சி, கேவலப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அவங்க பழி வாங்கறதுக்கு, நாசப்படுறதுக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? என் நண்பன் வந்துட்டான், என் தங்கச்சி மகன் வந்துட்டான்னு எழுத்ததெல்லாம் பால நினைச்சீங்களே. ஆனா இப்போ நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்கு நம்ம என்னங்க பதில் சொல்ல போறோம்? எனக்கு தெரியலையே மீனாட்சி, எனக்கு தெரியலையே. அம்மா அபி, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நீ சந்தோஷமா வாழ்றத பார்க்கணும்னு இந்த அப்பா ஆசைப்பட்டமா. என் ஆசையில இப்படி மண்ணள்ளி போட்டுட்டாங்களேம்மா, மண்ணள்ளி போட்டுட்டாங்களே. அப்பா, ஒரு பொண்ணுக்கு எதுக்குப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? பொண்டாட்டிக்கு கடைசி வரைக்கும் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக தானே. இவ்வளவு பகையோட இருக்கிற மாமாக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாலோ அவர் என்ன சந்தோஷமா வச்சிருக்க மாட்டாருப்பா. என்ன கொடுமைப்படுத்துறதான் குறியா இருப்பாங்க. வேண்டாப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். கடைசி வரைக்கும் உங்க பிள்ளையாவே இருந்துறப்பா. ஆமாப்பா, எனக்கு தாலியே வேண்டாம், எதுவே வேண்டாம். விதிப்படி என் வாழ்க்கை எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கட்டும்ப்பா. இனிமேல நீங்க அவமான போறத பாக்குற சக்தி எனக்கு இல்லப்பா. வேண்டாப்பா, என்னங்க நீங்க எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப தப்புங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணங்கிறது வாழ்க்கையில ரொம்ப அவசியம். உங்களுக்கு சம்மதனா சொல்லுங்க, உங்களை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது உங்க மேல நான் பரிதாபப்பட்டு எடுத்த முடிவு கிடையாது. அன்னைக்கு என் நண்பனுக்கு உங்களை பொண்ணு பார்க்க வரும்போது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உங்களை கல்யாணம் பண்றதுக்கு உங்களோட சம்மதத்தை கேட்டு உங்ககிட்ட நான் வரும்போது தான் நீங்க உங்க பத்திரிக்கையை என்கிட்ட நீட்டி உங்க கல்யாணத்துக்கு வர சொன்னீங்க. வந்த இடத்துல உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குதான் அந்த கடவுள் என்ன அனுப்பி வச்சிருக்கான் போல இருக்கு. தம்பி, நீ யாரோ எவரோ தெரியலப்பா. இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்குறீங்கன்னா நீங்க எங்களுக்கு தெய்வம்ப்பா, தெய்வம். ஐயா, என்னங்க ஐயா பெரிய பெரிய வார்த்தையில பேசிட்டு இருக்கீங்க? எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் நீங்க. உங்க பிள்ளைய கட்டிக்க நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். முதல்ல உங்க பிள்ளைக்கு சம்மதமானு கேளுங்க. அம்மா அபி, உனக்கு சம்மதமாமா? என்னப்பா, என்ன போய் இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்க? என்னைக்குப்பா உங்க பேச்ச மீறி நான் நடந்திருக்கேன்? அப்பே இப்பதான் என் நெஞ்சில பால் அவத்திருக்கு. அந்த ஆண்டவன் இவரை எதுக்காக தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தம்பி, என் தங்கத்தை என் சாமியை நீங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும். என்னங்க மாறீங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? அவ உங்க பொண்ணு இல்லைங்க,
அவ தெய்வத்தோட மக. அவங்கள கண் கலங்காம பாத்துக்கிறது என்னோட பொறுப்புங்க. நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். சரி சரி, கல்யாணத்துக்கு டைம் ஆச்சு, மாப்பிள்ளை கூட்டிட்டு கொண்டு உட்கார வைங்க. மரகதவல்லிக்கு மணக்கோலம், என் மங்கள செல்விக்கு மலர்கோலம். கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தாள், கண்களில் ஏன் இந்த நீர் கோலம்? கோலம் திருக்கோலம். மரகதவல்லிக்கு மணக்கோலம், என் மங்கள செல்விக்கு மலர்கோலம். கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தாள், கண்களில் ஏன் இந்த நீர் கோலம்? கோலம் திருக்கோலம். காலையில் கதம்பங்கள் அணிந்திருப்பாள், மாலையில் மல்லிகை முடிந்திருப்பாள். திங்களில் சாமந்தி வைத்திருப்பாள், வெள்ளியில் முல்லைகள் சுமந்திருப்பாள். கட்டித்தங்கமினி மேலங்கே என்ன பூவை அணிவாளோ? கட்டிக்கொண்ட கணவன் வந்து சொன்ன பூவை அணிவாளோ? தினந்தோறும் திருநாளோ? மரகதவல்லிக்கு மணக்கோலம், என் மங்கள செல்விக்கு மலர்கோலம். கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தாள், கண்களில் ஏன் இந்த நீர் கோலம்? கோலம் திருக்கோலம். உறவு பறிக்கும் வரை, மகள் என்ற உறவு கொடுக்கும் வரை, உறவொன்று வருவதில் மகிழ்ந்து விட்டேன், உறவொன்று பிரிவதில் அழுது விட்டேன். எந்தன் வீட்டு கன்று இன்று எட்டி எட்டி போகிறது.
வந்தாள் கண்களில் ஏன் இந்த நீர் கோலம் கோலம் திருக்கோலம் கோலம் திருக்கோலம். ஒரு வேலையும் இல்லாதப்ப ஆட்டிக்கிட்டு வந்துருவானுங்க 2 பேரும். ஊர்பட்ட வேலை கிடக்குது வீட்டுல, எங்க போய் தொலைஞ்சதுல இந்த 2 பிசாசும் தெரியல. சாமி இன்னைக்கு பேசிக்கிறேன். எங்கயா போய் தொலைஞ்சிங்க? வீட்டுல இவ்ளோ வேலை கிடக்கல, ஆளுக்கு ஒரு வேலையை ஒத்தாசை செய்யலாம்ல. அது ஒண்ணும் இல்ல தங்கம், எங்க ஊர் தலைவருக்கு தண்ணி வரலையா. என்ன வரல? தண்ணி வரலையா. சரி, நீ என்ன பண்ண? நானும் மாப்பிள்ளையும் போய் அடிபைப்புல அடிச்சு கொடுத்துட்டு வந்தோம். அடிபைப்பு அடிச்சு அடி அடிச்சதுல தண்ணி வந்ததா இல்லையா? வந்துச்சு. நாங்க அடிச்சு வராம இருக்குமா? சரிங்க வாயா, உன்னை கூட்டுறான் அந்த ஏன்டா சொல்லுதாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்படி இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வா போ. சரி நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. என்ன தங்கம், இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைக்கும் வேலை செய்யறேன். உனக்கு ஏதாவது வேலை செய்யணும் சொல்லு, செய்யறேன். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சரியா? ஐயோ சொல்லு, செஞ்சிருவோம். இரு வரேன். இங்க எல்லாம் ரொம்ப குப்பையா இருக்கு வீடு. கூட்டி முடி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். குளிச்சுட்டு வரியா? ஆமா. நான் வேணா மேல இருந்து கீழே வரைக்கும் சோப் போட்டா? நீ சோப்பும் போடுவேன், வேற எதை போடுவேன்னு எனக்கு தெரியும். அவளை பிச்சு போடுவேன், ஒழுங்கா கூட்டு ஒன்று போடுவேன். கேரகம் என்ன பண்ணி தோலை, இந்த வேலைலாம் ஜெயிச்சு சொல்றாங்களே. குமி வேற முடியல, பௌத்தத்தை சொல்லிச்சுட்டு குமியும் முடியல, நகர முடியல. கொஞ்சம் புறா இறக்கி விடுறா. அந்த குடும்பம் அப்படி என்னடா இருக்கு? இறக்கடா. அது ஒண்ணும் இல்ல மாமா, தங்க ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இந்த சாமானத்தெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னா, அதான் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். அப்படி என்னடா இந்த சாமான் இருக்குது கூடைக்குள்ள? இருடா பார்க்கலாம். இது என்னடா இது? இதான் மாமா கொலுசு, காலில் போடுறது. சரி இதான் மாமா பூ கொண்டையில வைக்கிறது. ஓகே. மாப்பிள, இது என்னடா இது? ஆனா மாமா, மக்கு மாமா, இதான் மாமா புறா, சீச்சி பிறா, இது மேல போடுறது. ஓ, பொம்பளைலாம் போடுவாங்களே முண்டா அப்படின்னா அதுதான். அதேதான். இதனடா மாப்பிள? இதான் மாமா ஜட்டி, காலில் போடுறது. காலில் போடுறது? அடியில. இதேன்றா மாப்பிள, நம்ம பண்ருட்டி மாதிரி பொஸ் அமுக்குனா புஸ்கு போகுது. அட மக்கு மாமா, இந்த சமாச்சாரம் கூட உனக்கு தெரியாதா? என்னடா இது? ஐயோ, இதான் மாமா புருஷனை 3 நாளைக்கு தள்ளி வைக்கிற சமாச்சாரம். கருமா, நல்ல வேலை. நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறியோ? பாண்டோட்டி நினைச்சு பிரிச்சு திங்கலான்றது நான் நல்லா சொல்லி தொலைச்சேன். பிரிசர திங்கிறியா? போடமா யோ, வாங்கிட்டு வர நீ எல்லாம் எடுத்து வேடிக்கை போட்டு விளம்பரம் பார்த்து காமிச்சா? சரி தங்க, தான் கொண்டு போய் வச்சறேன். உள்ள போய் எடுத்துட்டு போயா. தங்கம், குளிச்சாச்சா? ஏன் கேக்குற? அதான் சோப் வாசம் அப்படியே சுண்டி இழுக்குது. அதெல்லாம் குளிச்சாச்சு. எங்க நிம்மதியா குளிக்க விடுறீங்களா? ஏதாவது 2 பேரும் ஏதாவது ஒரு பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்குள்ள வந்துட்டான் பாரு. வச்சாச்சு, வந்தாச்சு. சரி யோ, எனக்கு நான் ஒன்று கேட்கட்டுமா? சொல்லு. இங்க ஒரு நல்ல பாம்பு ஒன்று வளர்த்துறேன்னு சொன்னாங்களே, காட்டியா பார்க்கணும் போல ஆசையா இருக்குது. அது என்கிட்ட தான் இருக்கே.
உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு தெரியும். ஆமா. அதனால தான் காட்டுங்கிற. அதை நீ பார்த்தா அப்புறம் கையில பிடிச்சி கொஞ்சுவ, அப்புறம் அப்படியே தடவி பார்ப்ப, முத்தம் கொடுப்ப. எனக்கு கூச்சமா இருக்கும். கூச்சமா இருக்கிறது ஓங்கி ஒரு வத விட்ட கூச்சமெல்லாம் எங்கேயோ போயிடும். அதெல்லாம் ஒண்ணு நான் கூச்சப்பட மாட்டேன். நீ காட்டு தங்கம். என்ன அவன் தான் சொல்றான்ல, அதை நீ பார்த்தேனா பார்த்து மயக்கம் போட்டு கீழே விழுந்தான். 3 மாசத்துக்கு எத்திரிக்க மாட்டேன் தங்கம். வேண்டாம் வேண்டாம் பார்க்காத. நீ மூடு. உன்கிட்ட நான் கேட்டனா? நான் கெடுது இவங்கிட்ட காட்டியா நீ? நான் அதுக்கு மேல ஊ சௌரியம் பாரு. காட்டி தான் ஆகணுமா தங்கம்? ஆமா. அதுக்கு என்ன காட்டிடுவோம். வர மாட்டேங்குது. இந்த சின்ன பாம்புக்கு எப்படியா? ஆமா, கொஞ்சம் மயக்கமா போட்டியாடா? அப்பா அப்பா என்னடா துரசிங்கம்? பா நம்ம நினைச்சதுக்கு மாறா நடந்துருச்சுப்பா. என்னடா சொல்ற? பா அந்த விஸ்வநாத பொண்ணை கல்யாணத்தை நிறுத்தி அவனை இந்த ஊருக்கு முன்னாடி தலை ஊனி வைக்கலாம்னு நினைச்சா, ஆனா அவன் இன்னும் போன கல்யாணத்தை நடத்தி காட்டிட்டாப்பா. ஏ துரசிங்கம், எப்படா கல்யாணம் நடந்துச்சு? முகூர்த்த நேரத்தில் கல்யாணத்தை நிறுத்தினா தாலி கட்ட எவனும் வரமாட்டான். அந்த சமயத்தில் அவன் அந்த விஸ்வநாத குடும்பமே கூனி குறுகி கல்யாணத்தில் சாகணும் பார்த்தா அவன் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறானா? ஏ துரசிங்கம், அவங்க சந்தோஷத்துக்கு சாவு மணி அடிக்கணும்டா. அப்பா அவன் பொண்ணை வேணா அடுத்தவனு கட்டி கொடுத்துருக்கான். ஆனா அவன் சொத்து முழுக்க நம்ம கிட்ட தான்பா இருக்கு. அப்பா இப்ப அவன் குடியிருக்கிற வீடு கூட நமக்கு தான்பா சொந்தம். அந்த வீட்டையும் பிடிக்கிட்டு அவனை நடுத்தரு கொண்டு வரணுமா? துரசிங்கம், ஏற்கனவே அவன் பையனும் பிள்ளையும் அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப அவனை வீட்டை விட்டு துரத்திட்டா நடுத்தருவில் பிச்சை நடு எடுக்கணும். பகட்டா வாழ்ந்தவன் பரதேசி ஆக்கி நடுத்தருவில் நிறுத்திட்டா. அப்பா இப்பவே பாரு, அவனை நடுத்தரு கொண்டு வரலாம். வாங்க பாப்பலாம். என்ன அபி அப்படி பார்க்குற? என்னடா புருஷன் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாம பூங்கா கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு பார்க்குறியா? எனக்கு வீடு வாசல் எல்லாமே இந்த பூங்கா தான். என்ன பெற்றவங்க நான் சின்ன வயசாக இருக்கும்போதே போய் சேர்ந்துட்டாங்க. இது நாள் வரைக்கும் அனாதை ஆசிரமத்தில் படித்தேன், வளர்ந்தேன். இன்னைக்கு இப்போ கல்யாணம் ஆகி உன்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறதுனே தெரியல. எனக்கு உறவுன்னு சொல்லிக்கவும் நம்ம சேகர விட்டா வேற யாரும் இல்லை. இங்கே பாருங்க, வீடு வாசல் இல்லைன்னா என்ன, எனக்கு உங்களோட அன்பு ஆதரவு இருந்தா அதுவே போதும். அபி, ஆடம்பரத்துக்கு வசதி இல்லைனாலும் அன்புக்கு பஞ்சம் இருக்காது. உன்னை விட்டா யாரோ எனக்கு இல்ல பாரு பாரு, என்ன கண்ட நானும் உனக்குள்ள. உன்னை விட்டா யாரோ எனக்கு இல்ல பாரு பாரு, என்ன கண்ட நானும் உனக்குள்ள. உறவாக நீயும் சேர உசுரல வீசும் சூற காத்து, பல 100 கோடி ஆண்டு நிலவல போட வேணும் கூத்து. அடியே கூட்ட தாண்டி பறந்து வா வெளியில. உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்ல பாரு பாரு, என்ன கண்ட நானும் உனக்குள்ள.
அத்தனையும் பேச பத்தனையே நாளே மனசே தாங்காம நாவும் மடியில் தூங்காம கோயில் மணியோசை மிதுக்கே பேரண்டு வெளியில் உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்ல பாரு பாரு என்ன கண்டு நானும் உனக்குள்ள உன்னை விட்டா யாரோ எனக்கில்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள நேக்கா நீ கண்ணு சைக்க கண்டபடி மிதக்குறேன் மிதக்குறேன் காத்தா நான் உள்ள வந்து உன்னை சிறை எடுக்கிறேன் எடுக்கிறேன் ஒத்த நொடி நீயும் தள்ளி இருந்தாலே கண்ணை இவ மூடி போயிடுவதேலே கடலே காஞ்சாலும் ஏழு மலையும் சாஞ்சாலும் காப்பேன் உன நானே கலங்காதே கண்ணுமணியே உன்னை விட்டா யாரும் எனக்கில்ல பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள உன்னை விட்டா யாரும் எனக்கில்ல பாரு பாரு என்ன கண்டே நானும் உனக்குள்ள டேய் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். கல்யாணம் முடிச்ச கையோட வீட்டுக்கு வராம என்னடா பார்க்கில் தங்கிக்கிட்டு இருக்க? டேய் அங்கே வீட்டுக்கு வந்தா உங்க அப்பா ஏதாவது சொல்லிட்டாருன்னா அபி மனசு ரொம்ப சங்கடப்படும்டா. சரிடா, உனக்கு ஒரு வீடு பார்த்து 2 பேர்த்தையும் சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புடா. அபி, நீ யாருன்னு நினைக்காதம்மா, உனக்கு ஒரு அண்ணன் இருக்கம்மா இனிமேல். டேய் எங்களை ஆசீர்வாதம் பண்றான். அதெல்லாம் வேணாம்டா, வா உனக்கு ஒரு வீடு பார்த்து நல்லபடியா வாழ வைக்கணும். சரிடா. என்னங்க இது? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த போட்டோவையே பார்த்துட்டு இருப்பீங்க? அழுததெல்லாம் போதும், வந்து சாப்பிடுங்க வாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த போட்டோ பார்க்கும் போதெல்லாம் அழுதுகிட்டு தான் இருக்கிறீங்க. பசிக்கல மீனாட்சி, இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம பையனும் பிள்ளையும் நம்ம கூட இருந்தாங்க. இப்போ அவங்க 2 பேரும் இல்லாத இந்த வீடே வேறு சோடி கிடக்கு மீனாட்சி. வேறு ஜோடி போன வீட்டில் விழுந்து விழுந்து அழுதாலும் வீணா போன குடும்பம் ஆனா வந்து சேர போறதில்ல. வீட்டில் நின்று அழுவுறத விட வீதியில் போய் நின்று அழுவுங்க. பார்க்குறவன் 15 பிச்சையாவது போடுவான். என்ன விசவனாதா அப்படி பார்க்குற? நீ என் பையனுக்கு எழுதி கொடுத்த சொத்துலையும் இந்த வீடு அடங்கியிருக்கு. வீட்டை விட்டு நீங்களா வெளியே போறீங்களா இல்லை நானா கழுத்தை பிடிச்சி தள்ளட்டுமா? என்ன தங்கச்சி, நான் சொல்றது சரிதானே? சீ, வாய மூடுறா. நல்ல மாதிரி நடிச்சு எங்க குடும்பத்தையே நாசம் பண்ணிட்ட. நீ நியாய தர்மத்தை பத்தி நீ பேசுறியா? டேய், கொடுத்த சொத்தை திரும்பி வாங்குற பழக்கம் எங்களுக்கு இல்லடா. அந்த சொத்தை உங்களுக்கு நாங்க பிச்சையா போடுதா நீங்களே வச்சுக்கோங்க. என்னங்க
வாங்க போலாம். கார்மேகம், இந்த சொத்தை நான் எப்பவுமே பெருசாக நினச்சதில்லப்பா. நான் நினைக்கிற சொத்து என் 2 பிள்ளைகளும் தான்பா. நீ வேணா கொடுத்த வாக்கை தவறி இருக்கலாம், ஆனால் இந்த விஸ்வநாதன் கொடுத்த வாக்கு என்னைக்குமே தவற மாட்டான்பா. இந்த சொத்தை நான் யாருக்கு கொடுத்தேன்? என் தங்கச்சி பையனுக்கு கொடுத்தேன். அவன் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதுமா, போதும்பா. சரி மீனாட்சி, நாம் போகலாம். ஒரு நிமிஷம். எவ்வளோதான் மச்சான் மேலே பகையாக இருந்தாலும் மாற்று துணிக்கு ஒன்றுமே இல்லாமல் துரத்திட்டாங்கன்னா இந்த ஊருக்குள்ளே தப்பாக பேசுவாங்க. டேய் துரசிங்கம், உள்ளே போய் அவங்க மூட்டு முடிச்சல தூக்கி எறிடா. வா. அப்பா சொன்னதை நான் செஞ்சிட்டேன்பா. மரியாதை மறந்து வாசப்புடல் தானம் கேட்பவரை தவிக்கவே விடுகின்ற ஈனப்பழக்கம் தான் இவளுக்கு இல்லையடா. சந்திக்க வந்தவனை பந்திக்கு அழைப்பாளே, முந்திக்க மறுத்தவனை முள்ளாக முறைப்பாளே. காலமுன் தலையை வெள்ளையடிக்கும் கவர்ச்சி பழம் இவளை கொள்ளையடிக்கும் மகனே. பாப்பா, அழகா பொருந்து புட்ட 6 அடி சந்தன கட்ட, அழகா பொருந்து புட்ட 6 அடி சந்தன கட்ட, அழகா தேனு சுட்ட மணக்கூல வங்கப்பட்ட, ஆசை மூச்சு முட்ட இருந்தும் இருக்க எட்ட, ஆசை மூச்சு முட்ட இருந்தும் இருக்க எட்ட. குளிச்சு முடிச்சு குளத்து கட்டா குளிர் காய்ச்சல், நான் பறிக்க மறந்த பூக்கள் சேர்ந்து போடுது கூச்சல்.
முதல்ல எந்திரி. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னங்க, நீங்கள் எனக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வம். உங்கள் காலில் விழுறத நான் பாக்கியமாக நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி, ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசையெல்லாம் இருக்கும். உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? என்னங்க, எனக்கு என்ன ஆசை இருக்க போகுது? என்னோட ஆசை எல்லாமே எனக்கு எங்கள் அப்பா அம்மா உசுரு. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க. உங்களுக்கு காலம் பூரா நான் உங்களுக்கு சேவை செய்கிற பாக்கியம் கிடைச்சா அதை விட பெரிய ஆசை வேற எதுவும் இல்லைங்க. இவ்வளவுதானா? இவ்வளவுதான் ஆசையா? ஆமாங்க, இவ்வளோதான் என்னோட ஆசை. சரி, உங்களோட ஆசை என்னன்னு சொல்லுங்க. என்னோட ஆசை என்னோட ஆசை ரொம்ப பெருசுமா. இந்த ஊர்லயே கொட்டும் கொடியுமா கோடீஸ்வரனா வாழணும். இதுதான் என்னோட நீண்ட நாள் ஆசை. இத்தனை நாளா பசியிலையும் பட்டினிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இன்னைக்குதான் நான் பணக்காரனா வாழ்றதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. என்ன அபி, புரியாத மாதிரி கேக்குறியே? அபி, ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாறணும்னா 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, சுயமா சொந்தமா உழைப்புல சம்பாதிச்சு கோடீஸ்வரனா வாழ்றது. இன்னொன்னு, ஏற்கனவே கோடீஸ்வரனா இருக்கிறவனோட பொண்ணை கட்டி நாம கோடீஸ்வரனா ஆகிறது. எனக்கு இந்த வழியில செட் ஆகலப்பா. அதுக்கு தான் 2வது வழியை யூஸ் பண்ணேன். புரியல? அபி, சேகருக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப உங்க அப்பா என் சொத்தையே எழுதி தரேன், என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் கெஞ்சினாரு. அப்பதான் உன்னைய கட்டிக்கணுங்கிற எண்ணமே எனக்கு வந்துச்சு. அத உங்ககிட்ட சொல்ல வரும்போதுதான் நீ உன் கல்யாண பத்திரிகையை என்கிட்ட கொண்டாந்து கொடுத்து உன் கல்யாணத்துக்கு என்னையே வர சொன்ன. ஆனா உங்க ஒப்பம் பண்ண பாவம், உன் மாமா உன்னைய கட்டிக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டான். திரும்பவும் எனக்கே அடிச்சது அதிர்ஷ்டம். கிடைச்ச சந்தர்ப்பத்தை கரெக்டா யூஸ் பண்ண. இப்ப உன்னைய கல்யாணமும் பண்ணிட்டேன். இப்ப நீ என்ன பண்றேன்னா, விடிஞ்சு எந்திரிச்சதும் பஸ்ஸ பிடிச்சி ஊருக்கு போய் ஒப்பங்கிட்ட, அப்ப என் புருஷன் நல்லவனா கேட்டவனான்னு தெரியல, வல்லவனா அவளுக்கு பாரு எனக்கு தெரியல, அதனால சொத்தை எல்லாம் என் புருஷன் பேர்ல மாத்தி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொத்தை பூரா வாங்கிட்டு வந்துரு. அப்படி வாங்கிட்டு வந்தேன்னா உனக்கும் எனக்கும் முதலிரவு. இல்லைனா உன்னை அடிக்கிற அடியிலையும் உதைக்கிற உதையிலையும் ஒப்பனா என்னை தேடி வந்து, ஐயோ மாப்பிள்ள இந்தாங்க மாப்பிள்ள என் சொத்து, என் பொண்ணை விட்டுருங்க மாப்பிள்ள அப்படின்னு தானா வந்து வலிக்கு வர போறான். நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷத்துக்கு கூட ஆயுசு ரொம்ப கம்மிங்க. நீங்க உங்க நண்பனுக்கு பொண்ணு பார்க்க வரப்ப எனக்கு ஆதரவா பேசும்போது நீங்க ஒரு நல்ல நண்பனா தெரிஞ்சீங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்ப நீங்க மனுஷனா மட்டும் இல்ல, என் கண்ணுக்கு கடவுளா தெரிஞ்சீங்க. இப்ப நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா கேவலம் இந்த சொத்து சுகத்துக்காக ஆசைப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன போது உங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்குங்க. ஆமா, உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு அருவருப்பா தான் இருக்கு. உங்களை நம்பி தானே உங்க பின்னாடி வந்த, உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சேன். அந்த நம்பிக்கைய ஒரே நிமிஷத்துல சுக்குநூறா உடைச்சு போயிட்டீங்களே. வேண்டாங்க, கஷ்டப்படாம உழைக்காம அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது இந்த உலகத்துல மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை நீங்க செய்ய வேண்டாங்க. பாவமா?
சின்ன வயசுல பசியில வாடி இருக்கேன், பட்டினியில அழுது இருக்கேன். ஏன் ரோட்டுல போறவன் வரவங்கிட்ட பிச்சை கூட எடுத்திருக்கேன்டி. ஏய், ஒரு விஷயம் தெரியுமா? கார்ல போறவன் வரவன் கிட்ட பிச்சை எடுக்கும்போது என் கையை தட்டி விட்டுட்டு கார் கண்ணைய சாத்தும் போது அந்த பணக்காரங்க மேல வந்துச்சு பாரு ஒரு வெறி. அந்த வெறி தாண்டி என்னையும் பணக்காரனா வாழணுங்கிறதுக்கு தூண்டுச்சு. நானும் இந்த உலகத்துல நம்பர் 1 கோடீஸ்வரனா மாறணும்னா அதுக்கு பணம் தேவை. அந்த பணம் உங்ககிட்ட தான் இருக்குது. விடிஞ்சா சொத்தோட வா, முடிஞ்சா முதலிரவு வச்சுக்கலாம். ஏங்க கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நடந்துக்கலாம்ல, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? ஏய், என்னடி சொன்ன? ஏய் அபி, இந்த மனிதாபிமானத்தை எல்லாம் மண்ணை தூக்கி போட்டு புதைச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. சும்மா அழுது கண்ணை கசக்கிட்டு இருக்காம நான் சொன்னதை மட்டும் செய், புரியுதா? என்னங்க எதுவுமே பேசாம வரீங்க? அவ்வளவு மனசு உடைஞ்சு போச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மீனாட்சி. நாம் யாருக்கு எந்த தீங்கும் செய்யல. அப்படி இருந்தும் அந்த ஆண்டவன் ஏன் நம்மளை இப்படி சோதிக்கிறான்னு தெரியல மீனாட்சி, தெரியல. நல்லா வாழ்றவங்க எல்லாத்தையுமே அந்த ஆண்டவன் சோதனை கொடுத்துக்கிட்டு தாங்க இருப்பான். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. என்னைக்கு இருந்தாலும் நம்மள கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு. ஆட 4 செவுத்துல பிஞ்சுக்காரங்கள் கோடு கிழிச்சதையா, ஆட 4 செவுத்துல பிஞ்சுக்காரங்கள் கோடு கிழிச்சதையா, அந்த கோடு கிழிச்சவன் கூட இருக்கையில் வீடு சிரிச்சதையா, இந்த வீடு சிரிச்சதையா. நல்ல புத்தி இருந்தது, சக்தி இருந்தது பிள்ளை இருக்கையிலே, இப்ப பித்து பிடிச்சது, ரத்தம் கொதிச்சது தன்னந்தனிமையிலே, இன்று தன்னந்தனிமையிலே. ஒரு காலத்திலே என்னை கட்டி போட ஒரு ராஜ்யம் இருந்தது, அன்று ராஜ்யம் இருந்தது.